ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தைக்காக எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் புதுசா ஒரு காரியத்தை என்ன பண்ணும்னா முளைக்க பண்ணும். நம்ம இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிருக்கிறோம், இவ்வளவு நேரம் ஆராதிச்சிருக்கிறோம். நம்ம ஒரு விதையை எடுத்து என்ன பண்றோம், மண்ணுக்குள்ள புதைக்கிறோம். விதைய மண்ணுல புதைச்ச உடனே அடுத்து நம்ம என்ன செய்யறோம், தண்ணியை ஊத்திட்டு 2 நாளைக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன் பார்க்கிறோம்? போட்ட விதை முளைச்சிருச்சா இல்லையா பாருங்க. நமக்கு நம்ம கையால போடுற விதை மேல ஒரு பெரிய நம்பிக்கை, எப்படியாவது என்ன பண்ணிரும், முளைச்சிரும்னு. விதை மேல வைக்கிற நம்பிக்கைய உங்க ஜெபத்து மேல வச்சீங்கன்னா, நீங்க ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் சாயங்காலம் எதிர்பார்க்கணும். பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கிறேன், குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கிறேன், வியாதிக்காக ஜெபம் பண்ணும், கண்ணீருக்காக ஜெபம் பண்ணும், சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு அடுத்த சாயங்காலம் என்ன பண்ணணும், பார்க்கணும் குடும்பத்துல சமாதானம் வந்திருக்குதா. விசுவாசம் இருக்கிறவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் இருக்கிறவங்க எதிர்பார்க்கிறாங்க. விசுவாசம் இல்லாதவங்க ஜெபம் பண்ணிட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிடுறாங்க. அது வந்தா வந்துட்டு போகுது, வானம் பார்த்த பாடு, மழை பெஞ்சா அது பாட்டுக்கு முளைச்சிட்டு போகட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம். விசுவாசம் இருக்குமானால் உங்களுக்குள் எதிர்பார்ப்பும் இருக்கும். உங்களுக்குள் எதிர்பார்ப்பு இருக்குமானால் நிச்சயம் நீங்கள் விதைத்த விதையை முளைக்க வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீங்க ஜெபித்த ஜெபம் முளைத்து வரும். அல்லேலூயா. நீங்க இப்ப ஜெபம் பண்ணுறீங்க, இவ்வளவு நேரம் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து இருந்தோம். இப்போ ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, நான் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தருடைய வார்த்தை வரப்போகிறது. அல்லேலூயா. நான் ஜெபித்த ஜெபத்திற்கு தேவன் என்னோடு கூட பேச போகிறார். அப்ப பேச போறாருன்னா என்ன, இப்ப நான் எதிர்பார்க்கிறேன், விதை வருது, அந்த விதையில இருந்து 2 இலை வரப்போகுது, அந்த இலையில இருந்து பழம் வரப்போகுது, கனி வரப்போகுது, காய் வரப்போகுது. என் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க போகிறார். இன்னைக்கு தேவன் இந்த 16வது நாள் உபவாச ஜெபத்துல உங்களுக்கு ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறார். 16வது நாள் உபவாச ஜெபத்துல தொடர்ந்து நம்ம இந்த விசுவாசத்தை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விசுவாசம் இந்த உலகத்துல புதிய காரியத்தை சிருஷ்டிக்கிறது. விசுவாசம் நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாக கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறது. எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். அப்ப தேவன் என்ன சொல்ல போறாரு, ஏசப்பா என் கூட என்ன பேச போறாரு. பேசுவாரா பேச மாட்டாரா? ஆமென். அவர் பேசுகிற தேவன். அவர் பேசுறத எனக்கு தான் பேசுறாரு அப்படின்னா, எங்க வெடுப்பு இருக்குதோ அங்கதான் தண்ணி போய் சேரும். எங்க பள்ளம் இருக்குதோ அங்கதான் தண்ணி என்ன பண்ணுது, போய் சேருது. மேடான இடத்துக்கு தண்ணி போகாது. போகுமா? மேடான இடத்துக்கு தண்ணி ஏறுமா? ஏறதுக்கு வழியே கிடையாது. எங்க தாகம் இருக்கிறதோ, எங்க எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, அங்கு தேவன் தன்னுடைய ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய ஜீவ தண்ணீரை அங்க ஊத்துறாரு. அங்க எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துக்கு தான் அங்க போகுது தண்ணி. அந்த எதிர்பார்ப்போட இன்னைக்கு அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கடினமானதெல்லாம் ஈஸியாய் மாறப்போகிறது, கடினமானதெல்லாம் எளிமையாய் மாறப்போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது எனக்கு லேசான காரியம். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அவருக்கு லேசானது, அவருக்கு லேசானது. அப்ப அவருக்கு எல்லாமே ஈஸி தான். என்னுடைய வேலை ஒண்ணு இருக்குது. என்னது? என் தேவன் செய்வார் என்கிற விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம்? நேற்றுக்கு முதல் நாள் நம்ம பார்த்தோம் கடினமான விசுவாசம். சொல்லுங்க, கடினமான விசுவாசம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று அதுதான். விசுவாசம், இந்த கடினமான விசுவாசம் இந்த உலகத்துல எதெல்லாம் கடினமா இருக்குதோ அதெல்லாம் மாத்திரும்.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள ஒரு கடினமான ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம் தெரியுமா? இந்த அக்கினிக்குள்ள போட்டாலும் என்ன நான் ஆராதிக்கிற கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஒரு கடினமான விசுவாசம். ஏன்னா முன்னாடி என்னன்னா அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த 3 பேருக்கு விரோதமா நிக்கிறாங்க. அங்க இருக்கிறது எண்ணிக்கையில 3 பேர் தான். கூட ஒரு 10 பேரு 20 பேர் சண்டை போடுறதுக்கெல்லாம் அங்க ஆள் இல்ல. 3 பேர் தான். ஆனா ஒட்டுமொத்த தேசமும் ராஜாவும் இந்த 3 பேருக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்திலையும் இப்படிப்பட்ட கடுமையான ஒரு சூழ்நிலையில நீங்க இப்ப ஒரு வேலை நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கடினமான சூழ்நிலையில்தான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. இந்த கடினமான பாதையில தான் தேவனை பார்க்கக்கூடிய கிருபை கிடைக்கிறது. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் மட்டும் தான் நிக்கிறாங்க. முன்னாடி ஒட்டுமொத்த தேசமும் ஆப்போசிட்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ இவங்க என்ன தெரியுமா முடிவெடுக்கிறாங்க? இப்போ ஒரு கடினமான ஒரு நம்பிக்கையை தேவன் மீது வைக்க போகிறேன். கடினமான ஒரு நம்பிக்கை. என்ன கடினமான ஒரு நம்பிக்கை? அவர் என்னை இந்த எரிகிற அக்கினி சூளையில் இருந்து காப்பாற்றுவார். கடினமான ஒரு விசுவாசம். இப்ப ஒரு படி மேல போறாங்க. என்ன ஒரு படி மேல? இன்னும் அந்த விசுவாசத்தை ஸ்ட்ராங் பண்றாங்க. இன்னமும் அந்த விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் பேஸ்மெண்ட் என்ன பண்றாங்க? ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் என்ன தெரியுமா? ஒருவேளை அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு கடுமையான ஒரு கடினமான நம்பிக்கை நமக்கு தேவை. நடக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம நம்பிக்கை நாளுக்கு நாள் என்ன ஆகுதுன்னா குறைஞ்சு போயிட்டே இருக்குது படிப்படியா. நான் இவ்வளவு காலம் விசுவாசிச்ச ஜெபம் பண்ணேன். ஆரம்பத்துல ஜெபம் பண்ணும் போது நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாமே மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குது. நினைக்கிற மாக்குற பிரச்சனையை பார்த்தா இருக்க பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்குது. இப்ப நம்ம நம்பிக்கை கடவுள் மேல வச்ச விசுவாசம் படிப்படியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? குறைஞ்சுகிட்டு இருக்குது. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் இருக்கிற பிரச்சனை அதிகமாகுது. பிரச்சனையை விட நம்பிக்கை அதிகமாகுது. பிரச்சனை அதிகமாக கடவுள் மீது வைக்கிற விசுவாசத்தின் அளவு அதிகமாகி கொண்டே இருக்கும் பொழுது முன்பாக இருக்கிற எவ்வளவு பெரிய உக்கிரமான அக்கினியாக இருந்தாலும் அதை அவித்து போடக்கூடிய வல்லமை கடினமான விசுவாசத்துக்கு இருக்கிறது. இதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு கடினமான ஒரு விசுவாசம். இருக்கிற அக்கினி இன்னும் 7 மடங்கு அதிகமாகுது. 7 மடங்கு அல்ல, 70 மடங்கு அதிகமானாலும் என்னுடைய விசுவாசத்தை நான் குறைப்பது போல இல்லை. தைரியமா நிக்கிறாங்க. ராஜாவே, நீ என்ன மிரட்டி பாக்குறியா? என் தேவன் வல்லமையுள்ளவர். உன் கைக்கு என்ன தப்புவிப்பாரு. எரிகிற அக்கினி சூளைக்கும் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை தப்பு வைக்கல. நான் இப்ப பேசுறதா என்னுடைய கடைசி பேச்சா கூட இருக்கும். இதுக்கு மேல நான் உன்னை இந்த அக்கினிக்குள்ள இருந்து திரும்பி வந்து உன்னை என்னால என்ன பண்ண முடியாது, பார்க்க கூட முடியாது. பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட உண்டாகலாம். ஒருவேளை இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒருவேளை இந்த அக்கினியில சாகிறது தான் கடவுளுடைய சித்தமா கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் வெளியில திரும்பி வராம போன உன்னை ஞாபகம் வச்சுக்கோ. என்னை தப்பு வைக்காமல் போனாலும் நான் வணங்குகிறவர் தான் கடவுளாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த அக்கினியில இருந்து வெளியில வராம கூட போயிடலாம். நாங்க 3 பேரும் செத்து போயிடலாம். ஒருவேளை அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குமானால், நான் சாகிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்குமானால், சாகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். நான் வர்றதுக்கு முன்னாடியே ஒண்ணு சொல்லிட்டு போறேன், நான் வணங்குகிற கர்த்தர் தான் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை, ஏற்கனவே இருந்த நம்பிக்கைய இன்னும் என்ன பண்றாங்க, ஸ்ட்ராங் பண்றாங்க. கடினமான விசுவாசம் அவர்களை அக்கினிக்குள் தேவனை வர வைத்தது, தேவ தூதனை வர வைத்தது. அவங்க சொல்றாங்க, பார்ப்பா, நெருப்புக்குள்ள 3 பேர் தானே போட்டோம், 4 பேர் திரியிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லு. 4 பேரை பாக்குறனே எப்படி? ஆண்டவர் சொல்றாரு,
கடினமா நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வைப்பீங்கன்னா நீங்களும் தேவனை பாப்பீங்க. ரெண்டாவது சொல்றேன், உங்களை யாரெல்லாம் பிரச்சனைக்குள்ள தள்ளுனானோ அவனும் கர்த்தருடைய கிரியைகளை பார்க்கிற ஒரு காலம் வருகிறது. அவர்களும் பார்ப்பார்கள். என் தேவன் யார் என்பதை நீங்களும் பார்ப்பீங்க. உங்களை பிரச்சனைக்குள்ள கொண்டு போனா பாருங்க, உங்களை வழக்குக்குள்ள கொண்டு போனா பாருங்க, நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி பில்லி சூனியம், ஏவல், மந்திரவாத, மாந்திரிக கட்டு ஏவி விட்டா பாருங்க, அவன் கண்ணு பார்க்கும். கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர், நான் கர்த்தர். இந்த வார்த்தையை நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியல. ஒரு கடினமான ஒரு என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் நடக்கட்டும், ஒரு கடினமான ஒரு நம்பிக்கை. செத்தே போயிட்டேன் பரவாயில்ல, இதுதான் என்னோட கடைசி பேச்சா, செத்துட்டாலும் பரவாயில்ல, ஆனா ஒண்ணு சொல்றேன், நிச்சயமா என் தேவன் என்னை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்ன பிரச்சனை பண்ணல, என் குடும்பத்தை அழிக்கலாம்னு நினைச்சல, என் குடும்பத்தை ஒட்டுமொத்தமா வலிச்சு எடுத்து நினைச்சல, ஆண்டவர் சொல்றாரு, என் கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறத என் கண்ணும் பார்க்கும், உன் கண்ணும் பார்க்கும். ராமேன் சொல்லுங்க. யாருக்கு தெரியும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், நீ எனக்கு பிரச்சனை பண்ணல, உன் கடவுள் தான் ஏன் உண்மையான கடவுள்னு என் கூட கை கொத்து சர்ச்சுக்கு வர போற. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்கு பின்னாடி அதான் நடந்துச்சு. ஒட்டுமொத்த தேசமும் அவங்க சொல்றாங்க, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வணங்குகிற கடவுள் தான் உண்மையான கடவுள். நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. நடக்க போகுது, நடக்கும், நிச்சயமா நடக்கும். உங்களை பார்த்து கேலி கிண்டல் பண்ண கூட்டம்லாம் உங்க கையை பிடிச்சிட்டு வரப்போகுது சர்ச்சுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை போறாபார், சர்ச்சுக்கு போறாம்பார், ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னமும் பிரச்சனையில தான் இருந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு மட்டும் என்ன நடந்துச்சான், சொன்ன கூட்டமெல்லாம் உங்க கையை பிடிச்சி, அந்த ஏசப்பா கிட்ட என்ன கொஞ்சம், இந்த சர்ச்சுக்கு என்ன கொஞ்சம் அழைச்சிட்டு போங்கய்யா, நானும் வரணும்யா, நானும் வரணும். ஒரு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் வரணும்யா. எப்படி, எதுக்காக என்னமோ தெரியல, அங்க போனாதான் மனசு நிம்மதியா இருக்குது. தெரியாம உன்ன பேசிட்டேன், தெரியாம உனக்கு விரோதமா பண்ணிட்டேன், இன்னைக்கு எனக்கு நீ ஜெபம் பண்ணு, வா, 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தேவன் அந்த நாளை கொண்டு வர போகிறார், அந்த நாளை கொண்டு வர போகிறார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் கடினமான ஒரு விசுவாசம், கடினமான ஒரு நம்பிக்கை, கடினமான ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நான் சொன்னேன், கடினமான ஒரு விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாது, எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாது, எந்த சூழ்நிலையிலையும் நிலைச்சிருக்கும். அக்கினிக்குள்ள தேவனோட நடப்பாங்க, தேவனுக்கு சாட்சியா வாழுவாங்க. கடினமான ஒரு விசுவாசம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், விசுவாசம் கடினமானதை அசைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், கடினமான விசுவாசம் பெரிய பிரச்சனையை குறைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், விசுவாசம் கடினமானதை அசைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம், வாசிக்கலாம். 17வது அதிகாரம், அதனுடைய 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசிச்சுட்டு நாம் இந்த காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17:14-21. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து
இவ்விடமிட்டு புறப்பட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு மனுஷன் ஏசப்பா கிட்ட வரார். ஏசப்பா கிட்ட வந்து, ஆண்டவரே, என் மனுஷன் கொடிய வியாதியினால பாடுபடுறான், கடினமான வியாதி. இந்த வியாதியிலிருந்து இவனை சுத்தமாக்க முடியல. இவனை கொண்டு போய் தீயில போடுது, தீயில கொண்டு போய் போடுது அந்த பிசாசு. சில பிசாசு என்ன பண்ணும், தற்கொலைக்கு சில நேரத்துல சில குடும்பத்துல தற்கொலை அடிக்கடி சின்ன பிரச்சனை வந்தாலும் செத்துடலாம் அப்படின்னு சொல்லுதா, மனசை போட்டு ஒரு மாதிரி குழப்புதா, தீயில கொண்டு போய் செத்துடலாம், தீயில என்ன மேல கொளுத்திக்கிட்டு செத்துடலாம், தூக்கு மாட்டி செத்துடலாம், தண்ணியில விழுந்து செத்துடலாம். இப்படி பல விதத்துல உங்களை குழப்புறான்னா இது பிசாசு. நல்லா புரிஞ்சுக்கணும், இது கொலை வெறியின் ஆவி, இது தற்கொலையின் ஆவி. இந்த ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய பலம் உள்ள ஆவியை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து பயந்து போறது, குடும்பத்தை பார்த்து பயந்து போறது, எதிர்காலத்தை பார்த்து பயந்து போறது, கடன் அடைக்க முடியலையேன்னு பயந்து போறது, தற்கொலைக்கு நேரா இது எல்லாம் மறைமுகமா பிசாசானவன் செயல்படுகிறான். பிசாசனுடைய வேலை என்ன தெரியுமா, சரீரத்தை தற்கொலை பண்ண வச்சு நம்மளை இந்த வாழ்க்கையை நாசமாக்கி, தற்கொலை பண்றவங்க ஒரு நாளும் பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. கொலை செய்யறது, தற்கொலை பண்றதுனால ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. உங்களை பரலோகத்துக்கு போக விடாம தடுக்கிற இந்த பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்துல விலகி எங்க குடும்பத்தை விட்டு போ, இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. இந்த பாருங்க, இந்த வாலிப பையன், அது பாருங்க, பைபிள்ல போட்டு அழகா, வாலிப பையனை போட்டு அந்த ஆவி என்ன பண்ணுது, அலக்களிக்குது, கொண்டு போய் தீயில போடுது, கொண்டு போய் தண்ணியில போடுது. இவன் இந்த தகப்பன் என்ன பண்றாரு, தன் மகன் அழைச்சிட்டு கொண்டு போய் சீசர்கள்ட்ட கொண்டு போய் என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. எப்படியாவது என் மகனை குணப்படுத்துங்க. உங்களை தேடி சில குடும்பம் வரப்போகுது, ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சில குடும்பம் உங்களை தேடி வரும், என் பிள்ளைய காப்பாத்துங்க, என் குடும்பத்தை காப்பாத்துங்கன்னு சொல்லி சில குடும்பம் நம்மளை தேடி வரும். ஜெபம் பண்ணுங்க, தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு வரப்போகுது, ராமேன்னு சொல்லுங்க. அப்படி சீசர்கள்ட்ட போகுது. அப்படி சீசர்கள்ட்ட போகும்போது சீசர்களால அவன் என்ன பண்ண முடியல, குணமாக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சீசர்களாய் நாம் என்றைக்கும் இருந்து விடவே கூடாது. நான் சொல்றது புரியுதா? நம்மை தேடி வருகிறவர்களை குணமாக்க முடியவில்லை, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடவே கூடாது. ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். நமக்குள்ள இருக்கிறவர் வியாதிகளை சுஸ்தமாக்குகிறவர். நமக்குள்ள இருக்கிறவர் கண்ணீரை துடைக்கிறவர். நமக்குள்ள இருக்கிறவர் ஆறுதல் செய்கிறவர். நமக்குள்ள இருக்கிறவர் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குகிறவர். நமக்குள்ள இருக்கிறவர் கொடிய வியாதியாக இருந்தாலும் அதை சுஸ்தமாக்குகிறவர். அப்ப நம்மை தேடி வருகிறவர்களை சுகமாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய கையில் இருக்குது. இதை நம்ம விசுவாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. இப்ப சீசர்கள்ட்ட போனா அங்க குணமாக்க முடியல. இயேசு சொல்றாரு, அவனை என்னிடத்துல கொண்டு வாங்க. ஆமென். நீங்க வலுக்கட்டாயமா கூப்பிடணும், சொல்லணும். என்ன தெரியுமா, ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, சர்ச்சுக்கு கூட்டுவாங்கன்னு சொல்லக்கூடாது, வீட்டுக்கு கூட்டுவாங்க. நான் ஜெபம் பண்றேன், சரியாயிடும். சரியானதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து எங்க போவோம், ஆண்டவருடைய சமூகத்துல போய் நன்றி சொல்லுவோம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குறாரு. சுஸ்தமாக்குன உடனே அனுப்பி விட்டுட்டாரு. அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் 2 பேர் மட்டும் திரும்பி வர்றாங்க. 2 பேர் திரும்பி வரும்போது அவர் கேட்கிறாரு, ஏப்பா குணமாக்கி போனவங்க 10 பேர் தானே, மிச்சம் 8 பேர் எங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் கடவுளுக்கு நன்றி சொல்வதற்கு ஆலயத்துக்கு வரணும். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரை பார்க்க வரணும். ஆண்டவரே, நீங்க மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போயிருக்கும், என் குடும்பம் ஒண்ணும் இல்லாம போயிருக்கும், நீங்க தொட்டதுனாலதான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது காணிக்கை, நகை, பணம் அதெல்லாம் கிடையாது. அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, அவர் ரட்சித்த ரட்சிப்புக்கு அந்த பாத்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு, என்னை ரட்சித்தவர், என்னை மீட்டெடுத்தவர் அவர் தான் என்று சொல்லி காலம் முழுக்க அவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்குது. அல்லேலூயா. இங்க ஒரு மனுஷனை பாருங்க, அவனை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு இயேசு சொல்றாரு. கிட்ட வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, அவன் மேல கை வச்சு அந்த ஆவியை அதட்டுகிறார். அவன் சொஸ்தமாகி விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கேட்கிறாரு, இந்த சீசர்கள் தனித்து கேட்கிறாங்க, ஏன் ஆண்டவரே, என்னால ஏன் சுகமாக்க முடியல? என்னைக்காவது நம்முடைய ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறோமா?
ஆண்டவரே, ஏன் உம்முடைய வல்லமை என் மூலமாக இந்த உலகத்திற்கு போகவில்லை? ஏன் நான் ஜெபித்த உடனே என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை? அப்படி என்னைக்காவது நம்ம ஆண்டவர்ட்ட கேட்டிருக்கிறோமா? இல்ல எல்லா ஜெபத்துக்கும் பதில் வந்துருச்சா? நம்மகிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான். இந்த சீசர்கள் தாங்கிட்ட இந்த வீக்னஸ அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன வீக்னஸ் அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்டாங்க. நம்ம என்னைக்குமே நம்முடைய ஜெபத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர்ட்ட கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய வீக்னஸ் என்ன? எதனால என்னால இந்த ஜெபத்துல பேலன்ஸ் பண்ண முடியல? எதனால என்னால இந்த உபவாசத்துல உங்களுடைய ஒரு மனமா கலந்து கொள்ள முடியல? ஆண்டவரே, எதனால என் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது? எதனால என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க? எதனால என் குடும்பம் இன்னும் ஆண்டவருக்குள்ள வர மாட்டேங்குது? அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்டோம்னா பதில் கிடைச்சிடும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க கேட்டீங்கன்னா பதில் உண்டு. ஏன்னா இந்த சீசர்கள் தனித்து கூப்பிடுறாங்க. எல்லாத்தையும் வச்சு கேட்காம ஏசப்பாட்ட தனித்து சொல்லுங்க. எங்க போய் கேட்கணும்? தனித்து, தனிமையா இருக்கும்போது ஆண்டவர்ட்ட கேட்கணும். தனித்து கேட்க, ஆண்டவரே, ஏன் ஏன் என் குடும்பத்துல இவ்வளவு வேதனை? ஏன் என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு வேதனை? ஏன் ஆண்டவரே, நான் ரொம்ப நாளா போராடுறேன், ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன். இந்த சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ ஜெபம் பண்ண உடனே அங்க அற்புதம் நடந்துச்சே. அக்கினி வந்து அவங்களை எரிக்க முடியலையே. தானியேல் ஜெபம் பண்ணும் பொழுது சிங்கத்தின் வாயை நீங்க என்ன பண்ணீங்க? கட்டி போட்டீங்களே. எலியா ஜெபம் பண்ணும் போது வானத்துல இருந்து அக்கினி உடனே இறங்குனுச்சே. ஏன் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணா அக்கினி இறங்க மாட்டேங்குது? நான் ஜெபம் பண்ணா என் குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குது? நான் ஜெபம் பண்ணா ஏன் விடுதலை வர மாட்டேங்குது? நான் ஜெபம் பண்ணா ஏன் எங்க வாழ்க்கையில எந்த ஒரு மேன்மையும் பார்க்க முடியல? ஏன் எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியல? அப்படின்னு ஆண்டவர்ட்ட தனிமையா இருக்கும்போது என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்டா அவர் பதில் கொடுப்பாரு. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்படின்னு சொன்னவரு பதில் கொடுக்காம இருப்பாரா? நிச்சயம் பதில் கொடுப்பார். இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, என்ன ஏன் எதுக்குன்னு ஆண்டவர்ட்ட நம்ம என்ன பண்றது இல்ல? சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்கறது இல்ல. நீங்கள் தாழ்மையோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா அவர் கிருபை அளிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். வேதம் அப்படிதான் சொல்லுது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். அவரிடத்துல கேட்டு பெற்றுக் கொள்வார்கள். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நான் என்ன பண்றேன்? நான் தர்றேன் அப்படிங்கிறாரு. இங்க பாருங்க, இந்த சீசர்கள்ட்ட இயேசு கிறிஸ்து பொறுமையா சொல்றாரு. என்னத்தினால இந்த பிரச்சனை தெரியுமா? ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. ஒன்னே ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த 17வது அதிகாரத்துல பாருங்களேன். அவர் சொல்றாரு, அழகா சொல்லி கொடுக்கிறாரு. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலதான் இந்த பிரச்சனை அப்படின்ட்டாரு. சொல்லுங்க. சொல்லிட்டு சொல்றாரு, உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த மலையை பார்த்து போ அப்படின்னா அது அப்படியே போகும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. மலையை பார்த்து போன்னா அது உடனே. சொல்லுங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல எதெல்லாம் மலையாய் நிற்கிறதோ அதெல்லாம் கரைந்து போக போகிறது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துல எதெல்லாம் மலையாய் நிற்கிறதோ அதெல்லாம் கரைந்து போக போகிறது. மலை போல எந்தெந்த பிரச்சனைகள் இப்ப கண்ண மூடி இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் உணர்த்துறாரு. எதெல்லாம் கடன் உங்களுக்கு மலை போல நிக்குதா? சில பிரச்சனைகள் மலை போல நிக்குதா? சில வேதனைகள் உங்களுக்கு மலை போல நிக்குதா? உங்க மகன் சுகமாகாம இருக்கிறது மலை போல நிக்குதா? எஸ். ஒருவேளை உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு காரியம் மலை மாதிரி பிரச்சனை வந்து நிக்குதா? இப்ப எல்லாம் அப்படியே மலையெல்லாம் மணலா கரைஞ்சு போகுது. தண்ணிய கரைஞ்சு போகுது. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல உங்க மக ரட்சிக்கப்படாம இருக்கிறது, உங்க கணவர் ரட்சிக்கப்படாம இருக்கிறது, சபைக்கு குடும்பமா வர முடியல, மலை போல நிக்குது. இப்ப எல்லாம் மாறுது. ஜெபம் பண்ணணும். முடிஞ்ச வாய் திறந்து நல்லா ஜெபிக்கணும். நல்லா கைதட்டி ஆண்டவர் ஆராதிக்கணும். நல்லா கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். வெக்கப்படாதீங்க. இப்ப நம்ம தான் ஜெபம் பண்றோம், நம்ம தான் இருக்கிறோம். வீடுகள்ல இருந்து ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்பது தேவனுடைய பிள்ளைகளை மலை மாதிரி நிக்குதா? மலையை போல ஏண்டா இந்த பிரச்சனை, ஏண்டா இந்த வாழ்க்கைன்னு சொல்லி மலையா உங்களை தடுத்துக்கிட்டு நிக்குதா? எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கரைந்து போகிறது.
தீராத வியாதி, தீராத பிரச்சனை, தீராத குடும்ப சண்டை, தீராத குடும்ப சமாதானம் இயேசுவின் நாமத்துல கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். மலையை பார்த்து இயேசுவின் நாமத்துல அப்புறம் போ. உங்க பிரச்சனை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. எதெல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி பெருசா நிக்குது, இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுங்க. பார்க்கலாம், கட்டளை இடுங்க. இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்துல மலை போல என் மனச அசைக்க நினைக்கிற என்ன, என் சரீரத்தை சோர்வுக்குள்ள கொண்டு போகிற, என் விசுவாசத்தை குறைக்கிற, அடிக்கடி என் மனச பலவீனப்படுத்துகிற பொல்லாத பிசாசுனுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியில போ என்று கட்டளை கொடுக்கிறேன். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென், 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 ஆமென். இனி அது நம்ம வீட்டுல வராது. ஆமென். இனி நம்ம குடும்பத்தை அது தொட முடியாது. இனி நம்ம பிள்ளைகள் அது தொட முடியாது. இயேசு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஓகே, இப்ப நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இந்த கடினமான காரியத்தை ஏன் நம்மால அசைக்க முடியல? ஏசப்பா சொல்றாரு, நீ எவ்வளவு கடினமான, பாறை கடினமானதா லகுவானதா? நீங்க போறீங்க, இப்ப போயிட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பாறையை போய் தள்ள போறீங்க. இயேசுவின் நாமத்துல கையாலெல்லாம் தள்ளக்கூடாது. இப்படி கையை நீட்டி இயேசுவின் நாமத்துல வேத வசனம் சொல்லுது அப்புறம் போ அப்படிங்கணும். நீங்க போய் சொல்ல போறீங்க, காமாட்சிபுரத்துல இந்த உள்ள போறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல மலை இருக்குதுல்ல, கல்லெல்லாம் கிடக்குதுல்ல, அதை பார்த்து இயேசுவின் நாமத்துல அப்புறம் போ. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஏங்க அப்படிங்கிறீங்களா? ஆனா பைபிள் சொல்லுது, கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா மலையவே நகர்த்த முடியும் அப்படிங்கிறாரு. மலையை நகர்த்த முடியுமா? ஆனா நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் மலையே இல்ல. 4 செங்கல்ல வச்சு நம்மளால என்ன பண்ண முடியல, நகர்த்த முடியல. என்னங்க நீங்க வந்து மலைங்கிறீங்க, நம்மளால செங்கல்லையே நகர்த்த முடியல, மலையை நகர்த்த போறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஏன் இந்த கடினமான பிரச்சனைகளை என்னால அசைக்க முடியல? என்ன காரணம்? அத மட்டும் ஒரு 6 விஷயம் வேகமா ஜஸ்ட் அந்த வசனத்தை வாசிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். எதனால என் வாழ்க்கையில கடினமான பிரச்சனைகளை சரி செய்ய முடியவில்லை? ஆனா பைபிள் சொல்லுது, உனக்கு கடினமா இருக்கிறத நீ வார்த்தையை சொன்னாலே என்ன பண்ணும்? கீழ்படியும். மலையே கீழ்படியுது அப்படின்னா உங்க பிரச்சனை கீழ்படியாம போயிருமா? உங்க குடும்பத்துல இருக்கிற பொல்லாத ஆவியின் தந்திரங்கள் கீழ்படியாம போயிருமா? கீழ்படியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இந்த கடினமான காரியத்தை விசுவாசத்தினால நகர்த்த முடியலையா? அப்ப விசுவாசம் பலவீனமானதா அப்படின்னு பார்த்தா, முதலாவது ஏன் நம்மளால இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியல அப்படின்னா, அதுக்கு அவரே பதில் சொல்றாரு. ஒண்ணு, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, பாருங்க, இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே அப்படிங்கிறார். என்ன மாறுபாடுள்ள சந்ததியா? விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. 20வது வசனம் சொல்றாரு, அந்த சீசர்கள் இருக்கும்போது, உங்க அவிசுவாசத்தினாலதான் அந்த பையனுடைய பிரச்சனை என்ன பண்ண முடியல, நகர்த்த முடியல அப்படிங்கிறார். ஏசப்பா சொல்றாரு, அந்த பையனை என்கிட்ட கொண்டு வாங்க, நான் அந்த பிரச்சனை என்ன பண்றேன், நகர்த்துறேன்னு கூப்பிடுறாரு. ஆனா இங்க ஒரு கூட்டத்துல, இங்க ஒரு பெரிய கூட்டத்துக்கிட்ட ஒருத்தரை கொண்டு போய், இங்க ஒரு ஆளு இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ள இருக்கிற வியாதியை சுத்தமாக்கிட்டாரு. ஆனா இங்க சீசர்கள் நின்னு ஜெபம் பண்றாங்க, ரபா ரபா ரபான்னு கத்துறாங்க. ஆனா அந்த தகப்பன் போய் சொல்றான், உங்க சீசன் தான் கொண்டு போனேன், ஆனா அங்க ஒண்ணும் நடக்கல அப்படிங்கிறாங்க. சொல்றது புரியுதா? எங்க கொண்டு போனேன், யார்கிட்ட கொண்டு போனேன்? உங்க சீசன் கிட்ட தான். நீங்க டெய்லி டீச்சிங் கொடுக்குறீங்கல்ல, டெய்லி விசுவாசத்தை பத்தி பேசுறீங்கல்ல, விசுவாசத்தை பத்தி பேசி உங்க சீசனை உங்க ஊழியக்காரன் அனுப்பி வச்சீங்க பாருங்க, அவங்கள்ட்ட தான் கொண்டு போனேன், உங்க சீசன் தான். எப்படி சொல்றாரு பாருங்க. ஐயோ அப்பா,
இந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமான வார்த்தை. ஏசப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அவர் எவ்வளவு வெக்கமா இருந்திருக்கும். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம கிட்ட வர்ற சில கேஸ சர்ச்சுக்கு திருப்பி விடுறோம். சர்ச்சுக்கு போங்க, அங்க சரியாயிடும். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. இங்கதான் ஏசப்பா இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. என்கிட்ட ஏசப்பா இருக்கிறாரு. பிரச்சனைங்க கொண்டு வாங்க, வீட்டுல சரி பண்றோம், சர்ச்சில் போய் நன்றி சொல்றோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆலயத்துக்கு எதுக்கு தெரியுமா வரணும்? ரட்சித்த கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காக. அதுதான் ஆலயம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆலயத்துக்கு எதுக்கு வந்தாங்க தெரியுங்களா? பலி செலுத்துவதற்காக வந்தாங்க. எதுக்கு பலி செலுத்தணும்? எதுக்கு பலி செலுத்துவாங்க சொல்லுங்க? நன்றி சொல்வதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயம் பலி செலுத்தப்படுகிற இடம். ஆலயத்துல அற்புதம் நடக்கும், உண்மைதான். ஆனா நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள நேர சர்ச்சுக்கு வந்துருங்கன்னு சொல்லக்கூடாது. வாங்க, ஏசப்பா நான் ஜோமன் அற்புதம் செய்வார். ஆனா செய்ய முடியல. கடினமான காரியத்தை அங்க அசைக்க முடியல. காரணம் என்ன? அவர் சொல்றாரு, உங்க அவிசுவாசத்தினாலதான் அங்க நடக்கல அப்படிங்கிறாரு. முதல் காரியம், விசுவாசம் கடினமானதை அசைக்கும், மலை அசைக்கும். ஆனா அசைக்க முடியல. என்ன காரணம் ஆண்டவரே? ஏசப்பாட்ட கேட்கறேன். ஏசப்பா, ஏன் ஏசப்பா என் வீட்டுல இருக்கிற பிரச்சனை ஏன் என்னால சரி பண்ண முடியல? ஏன் இந்த வியாதியை சுகமாக்க முடியல? அவர் சொல்றாரு, உனக்குள்ள அடிக்கடி அவிசுவாசம் வந்துட்டு போகுது. என்ன வந்துட்டு போகுது சொல்லுங்க? அவிசுவாசம். அது ஒரு சுவாசம் அடிக்கடி உள்ள வந்துட்டு போகுது. ஏன்கா அடிக்கடி உள்ள வந்துட்டு போகுதா? வரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்க மைண்ட் கொஞ்சம் கிளியர் ஆகணும், கொஞ்சம் தெளிவாகணும். ஏன் சின்ன விஷயத்தை நம்மளால எல்லாமே ஓகே அப்படின்ற முடியுது, ஆனா ஒரு தலைக்கு மேல ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கடினமான ஒரு காரியத்தை என்னால சரி செய்யறதுக்கு நான் தள்ளாடுறேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அவிசுவாசத்தினாலதான். ஆண்டவர் வல்லமை குறைந்தவர் அல்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் எப்பொழுதும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரால் எப்பொழுதும் அற்புதங்களை செய்ய முடியும். நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட பக்கத்துல இருக்க ஆள் மேல கை வச்சீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற வியாதி சுகமாயிடும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தெரியாம கைப்பற்றும். அப்ப கூட அற்புதம் நடக்கிறதுக்கு தேவன் வல்லமையிலவரா இருக்கிறாரு. ஒருவேளை யாராவது வியாதி உள்ளவங்க ஒரு கூட்டத்துக்குள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்களை எதிர்பாராம கை கொடுக்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற வல்லமை அங்க புறப்பட்டு போகும். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு போறாரு. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு போறாரு, அக்கறைக்கு போறாரு. இவருடைய கான்செப்ட் அங்க போய் ஊழியம் செய்யறது மட்டும்தான். எந்த பிசாசையும் துரத்துறதுங்கிறது கான்செப்ட் கிடையாது. லேகியோன் அங்க போய் லேகியோனை போய் அவன் வந்து சங்கிலியால கட்டப்பட முடியல, அவன் சுகமா அப்படியெல்லாம் இங்க கான்செப்டே இல்ல. அவர் அக்கறைக்கு போறாரு, அவ்வளவுதான். பாருங்க, இவரு போறாரு. யாராலும் கட்ட முடியாத, யாராலும் அடக்கி வைக்க முடியாத சங்கிலிகளை அறுத்து போடுகிற கடினமான ஒருவன் இயேசுவின் பாதத்துல வந்து விழுகிறான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எப்படி நடந்துச்சு? இவருக்குள்ள இருக்கிற வல்லமை. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அங்க இருக்கிற அசுத்தாவி ஓடி வந்து உங்க காலில் விழும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள் அது நடக்க போகுது. ஏன் அது நடக்கல? ஏன் சில நேரத்துல நம்ம கை வச்சு ஜோமன்னா கூட அங்க ஆட மாட்டேங்குது பிசாசு. அது பாக்குது, உன் ஜபமெல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்குது. எப்படி சொல்றது? யாருங்க இது? ஏன் சொல்றேன்னா, இந்த சீசர்கள், இயேசுவினுடைய சீசர்கள்ட்ட போய் அந்த பிசாசு சொல்லிடுச்சு, போடா உன்னை தெரியும் அப்படின்னுச்சு. ஆனா இயேசு கிட்ட வரும்போது அலக்களிக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அலக்களிக்குது. என்ன காரணம்? அவர் சொல்றாரு, எனக்குள்ள இருந்த விசுவாசம் உனக்குள்ள இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது ஏன் நம்முடைய வாழ்க்கையில கடினமான காரியத்தை சரி செய்ய முடியவில்லை? நம்முடைய அவிசுவாசம். என்ன விசுவாசம்? எனக்குள்ள இருந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இல்ல. இந்த சீசர்களை போல இனி நம்ம இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சீசர்களை போல நாம இனி இருக்கக்கூடாது.
ஒருவேளை நமக்குள்ள அவிசுவாசம் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் இன்றோடு அது கரைந்து போவதாக, கரைந்து போவதாக. இந்த அவிசுவாசம் நம்முடையக்குள்ள வரவே கூடாது. நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம், இங்க நடக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனைகளை பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், எடை போடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு முன்னாடி இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து வச்சாலும் அவருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை எதுவும் குறைக்க முடியாது. ஆமேன். நம்புறீங்களா? இதை விசுவாசிக்கிறீங்களா? அவருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை எதுவும் என்ன பண்ண முடியாது, குறைக்க முடியாது. இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு, என்ன எடுத்துக்காட்டு? இந்த உலகத்திலேயே இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் சிருஷ்டிக்கிறார். எப்படி சிருஷ்டிக்கிறாரு? அசுத்தமா சிருஷ்டிக்கிறாரா, பரிசுத்தமா சிருஷ்டிக்கிறாரா? எல்லாரும் சொல்லுங்க. உலகத்தை பரிசுத்தமா சிருஷ்டிக்கிறாரா, அசுத்தமா சிருஷ்டிக்கிறாரா? பரிசுத்தமா சிருஷ்டிக்கிறாரு. இவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டி பரிசுத்தம் உள்ள சந்ததியை பாவமே இப்போட ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தாரு. பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குளறுபடி நடந்துருச்சு. என்ன குளறுபடி? ஆதாமும் ஏவாளும் பாவத்துல விழுந்துட்டாங்க. ஆண்டவர் பயந்துட்டாரு. அப்படியா? ஐயோ, இந்த பிசாசு வந்து என் தரிசனத்தை கெடுத்துட்டானே. ஐயோ, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த ஆதாமையும் ஏவாளையும் வச்சுதானே நான் பரிசுத்தமா உண்டாக்கணும். இனிமே நான் என்ன பண்ணுவேன்? இன்னொரு ஆதாமுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இன்னொரு உலகத்தை நான் சிருஷ்டிக்கணுமா? ஐயோ, நான் உண்டாக்குன தன்னுடைய சுவாசத்தை இப்ப அழிச்சிட்டேன்னா இந்த சுவாசம் நரகத்துல போய் வெந்துருமே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க பதட்டம் அடையவே இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நடக்கிற பிரச்சனை எக்ஸ்ட்ரீம் லெவல். டோட்டலா இப்ப உலகமே மாறப்போகுது. தன்னுடைய பார்வைக்கு இல்லாத வேறொரு உலகம் இப்ப உண்டாக போகுது. ஆனால் ஆண்டவருக்குள்ள எந்த பதட்டமும் இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த பதட்டமும் இல்லை. அவர் அப்பவும் ராஜாதி ராஜாவாக நிற்கிறார். அல்லேலூயா. அவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? என்ன ஆண்டவரே சொல்ல வர்றீங்க? இந்த உலகமே தலைகீழா போனாலும் அதை நேராக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரே ஒரு கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இப்ப உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. அவருக்குள் இருந்த அந்த விசுவாசம் எனக்குள் வரட்டும். ஆண்டவரு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாம போகும்போது இப்படி நடுங்கிருப்பாரு நினைக்கிறீங்க? என்ன நடந்து போச்சு? பழத்தை சாப்பிட்டான், கீழ்ப்படியாம போயிட்டான், அவ்வளவுதானே. நான் ரெண்டாவது ஆப்ஷனை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த ஆதாமையும் ஏவாளையும் இந்த உலகத்துல உண்டாக்கும் போதே அவருடைய மனசுல ரெண்டாவது ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவ ஒரு மனசுல வச்சிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரு ஐயோ இது ஒண்ணுதான் அப்படிலாம் நிக்கல. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னொரு வழி இருக்குது. இவன் 1000 வழி அடைச்சாலும் 1001வது வழியை கர்த்தர் உங்களுக்கு திறந்து வச்சிருக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில கடினமான பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியல? ஏன் எனக்குள்ள நம்பிக்கை வர மாட்டேங்குது? நீங்க ஐயோ இது ஒண்ணுதான் வழி நிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் 1000 வழிகளை வச்சிருக்கிறேன். கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு நான் 1000 வழிகளை வச்சிருக்கிறேன். உன் பிரச்சனைகளை சரியாக்கக்கூடிய 1000 வழிகள் கர்த்தருக்கு தெரியும். எதுவும் கடினமானது இல்லை ஆண்டவருக்கு. நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போய் என்றால் அது அப்படியே பெயர்ந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் நடக்கல? உனக்குள்ள அந்த கடினமான பிரச்சனையை மாற்றக்கூடிய விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நாரி போன எந்த சடலத்தையும் ஜீவன் உண்டாக்கி உயிரோடு கொண்டு வர அவரால் முடியும். அது இப்ப எல்லாம் உடம்போட இருக்குது, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, இதை விட ரெண்டாவது ஒரு படி இருக்குது. என்ன தெரியுமா? இங்க ஒரு இடத்துல சீலையில சுத்தி
கல்லறைக்குள்ள வச்சிருக்கிறாங்க, பிரேதம் கிடக்குது தெரியும், கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ ஜீவன் வா அப்படின்னு சொன்ன உடனே ஜீவன் வந்துரும். அது ஈஸி, ரொம்ப ஈஸி. இப்போ அதை விட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் சொல்றாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல. நான் ஏற்கனவே பேசி இருக்கிறேன். காஞ்சி போன எலும்பு. சொல்லுங்க, என்ன எலும்பு? காஞ்சி போன எலும்பு, சதை இல்லாத எலும்பு, நரம்பு இல்லாத எலும்பு. அந்த எலும்புகளுக்கு உள்ள மச்சைகள் கிடையாது, ஈரம் கிடையாது, காய்ந்து உலர்ந்து போய் கிடக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, மரித்த சடலத்தையும் என்னால உயிர் உண்டாக்க முடியும், பல வருடங்களாக காய்ந்து போன எலும்புகளையும் ஒன்று சேர்த்து உயிர் உண்டாக்க என்னால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, எதுவுமே அவருக்கு கடினமானது கிடையாது. ஏனென்றால் அவருக்குள்ள இருக்கிற நம்பிக்கையின் விசுவாசத்தின் அளவு 100% மேல இருக்குது. ஏசப்பாவோட கையில 5 அப்பம், எத்தனை மீன்? 2 மீன். இப்ப அவர் சொல்றாரு, இன்னொரு சேர் எடுத்துக்கோங்க. ஏசப்பாவோட கையில எத்தனை அப்பம் இருக்குது சொல்லுங்க? 5 அப்பம் 2 மீன். மறுபடியும் சொல்லுங்க, 5 அப்பம் 2 மீன். இப்போ இவர் மனசு படபடன்னு அடிக்குது. என்ன தெரியுமா? ஐயோ ஏசப்பா, ஐயோ ஆண்டவரே, சாரி ஏசப்பா ஜோம், ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே பண்ண போறேன்? 3 நாளா சோறு தண்ணி இல்லாம உட்காந்துருக்காங்க ஆண்டவரே. இந்த சின்ன பையனுக்காக எடுத்து வந்த இதை வேற அவன்கிட்ட இருந்து புடுங்கிறதா? ஒருவேளை நான் இதை புடுங்கிட்டு வேற யாருக்காவது கொடுத்துட்டேன்னா இவன் மனசு என்ன ஆண்டவரே பாடுபடும். என்ன ஆண்டவரே பண்றது? நான் இப்போ இவ்வளவு தூரம் நடந்து போறேன், போற வழியிலேயே ஒருவேளை செத்து போயிட்டாங்கன்னா அப்படியே ஜெபம் பண்ணாரு? உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்கிறாரு. ஆண்டவரே ஒரே ஒரு 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 5 அப்பமும் 2 மீனும் தவிர வேற ஒன்றும் இல்லை. அவர் சொல்றாரு, அது மட்டும் போதும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், அது மட்டும் போதும். என்ன ஏசப்பா விளையாடிட்டு இருக்கிறீங்களா? இருக்கிறது 5000 பேரு, புருஷர்கள் மட்டும், பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவிமார்கள். என்ன சொல்ல வர்றீங்க? என்ன சொல்ல? அது போதும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தின் அளவு அதிகமா இருந்தாலும் குறையல, கொஞ்சமா இருந்தாலும் குறையல. அதை என்கிட்ட கொடுங்க. சிறுவன் கையில இருந்த அந்த 5 அப்பம் 2 மீன் சீசர்கள் கைக்கு வருது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. டிராவல் பண்ணுது. சிறுவன் கையில இருந்த அந்த 5 அப்பமும் 2 மீனும் சீசர்கள் கையில வருது. சீசர்கள் கையில இருந்த அந்த 5 அப்பம் 2 மீன் சிருஷ்டிகர் கைக்கு வந்துருச்சு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்றைக்கு ஒரு காரியம் சிருஷ்டிகருடைய கையில வருதோ அப்ப எல்லாமே பெருக ஆரம்பிச்சிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே பெருக ஆரம்பிச்சிடும், எல்லாமே பெருக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க நம்பிக்கைய கர்த்தர் மேல வைங்க. கடினமான காரியத்தை சரி பண்ணணுமா? அவிசுவாசத்தை முதல்ல தூக்கி போடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க அவிசுவாசம் தான் இப்ப பிரச்சனைக்கே காரணம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க அவிசுவாசம் தான். வர மாட்டேங்குது, இழுக்குது, ஒரே பாரு. சொல்லுங்க, உங்க நம்பிக்கை இல்லாத தன்மைதான் அற்புதத்தை கொண்டு வர மாட்டேங்குது. இதை ஏசப்பா தெளிவா சொல்றாரு. சீசர்கள்ட்ட பார்த்து இந்த கொஞ்சம் வள குழஞ்செல்லாம் பேசல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாப்பல, உன் அவிசுவாசம் தான் அப்படிங்கிறாரு. நான் உன் கூட இருக்கிறேன், நீ என்னுடைய சீசன்னு சொல்லி என்கிட்ட சொல்றான்ப்பா அப்படிங்கிறாரு. இது எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எப்படி தெரியுமா என்ன அர்த்தம்? அந்த சர்ச்சுக்கு போனேன், அங்க ஒன்னும் நடக்கல. அந்த சர்ச்சோட பாஸ்டர், அந்த சர்ச்சு பாஸ்டர், அந்த பாஸ்டருடைய சர்ச்சுக்கு நான் போறேன், ஆனா ஒண்ணு அங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு தானே அர்த்தம். இயேசு கிறிஸ்து நினைச்சிருப்பாரு, ஐயோ எனக்கு தெரிஞ்சு சீசர்களை 2 வாங்கியிருப்பாரு. இத வேற மாதிரி சொல்லி இருக்கிறாரு அவரு. உங்க அவிசுவாசனாலதான் அப்படின்னு அர்த்தம். என்னதான்டா நீ எல்லாம் என்னத்தான் ஜெபம் பண்ற அப்படின்னு இருப்பாரு தெரியல. என்ன ஜெபம் பண்ற, என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படி சொல்லியிருப்பாரு தெரியல. இங்க அழகா போட்டாங்க. யோசிச்சு பாருங்க. கடினமானது விலகி போகும் எப்போ? நம்முடைய அவ்விசுவாசத்தை தூக்கி போடணும். எதை பார்த்து மிரண்டு போகாதீங்க. நான் இப்ப மறுபடியும் சொல்றேன், அவருக்குள் இருந்த அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமானால் எதுவும் கடினமானது இல்லை,
எல்லாமே லகுவானது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா அவரே சொல்றாரு, பலம் இருந்தாலும் இல்லைன்னாலும் உனக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு ஈஸி அப்படிங்கிறாரு. அவருக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும்போது நம்ம ஏன் எல்லாத்தையும் பாரமாக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம்? பைபிள் ஒரு வசனம் அழகா சொல்லுது, பாரமானதையும் பாவமானதையும் தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடுங்க. அவரே சொல்றாரு, உனக்கு சில விஷயம் பாரமாவும் இருக்கும், சில விஷயம் பாவமாவும் இருக்கும். பாவத்தையும் தள்ளு, பாரத்தையும் தள்ளு. தள்ளிட்டு என்ன பண்றது? உனக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற உன்னை நம்ப வச்ச இயேசுவை நோக்கி பாரு, அவரை நோக்கி ஓடு. உனக்கு ஏன் தேவையில்லாம நீ நம்பிக்கை இல்லாம இருக்கிற? ஏன் அவிசுவாசப்படுற? கடவுள் மேல ஆழமா நம்பும் பொழுது உயிர் வரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஜீவன் வரும். கடினமானதுன்னு எதுவுமே இல்ல. கடினமானதுன்னு எதுவுமே இல்ல. கடினமானதுன்னு எதுவுமே இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வசனத்தை பாருங்க. உங்கள் அவிசுவாசத்தினாலதான். மத்தேயு 13வது அதிகாரத்தினுடைய 58வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 13:58. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன் அற்புதத்தை செய்யல ஆண்டவரேன்னு ஏசப்பாட்ட கேட்டா சொல்றாரு, அவருடைய அவிசுவாசத்தினாலதான்ப்பா. நான் ரெடியா தான்ப்பா போனேன். எப்ப என் பாக்கெட்ல நான் 2 லட்சம் ரூபாய் பணத்தோட தான் போறேன். நான் 2 லட்சம் ரூபாய் பணத்தோட தான் போறேன். என்கிட்ட ஒன்னும் என்கிட்ட சத்து இல்ல, வல்லமை இல்லைன்னு நீங்க நினைச்சுட்டு இருக்காதீங்க. என்கிட்ட எல்லாமே இருக்குது. எப்ப அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாம் என்கிட்ட இருக்குது. கண்ணீர் வடிக்குது, அந்த அம்மா அழுவுறது எனக்கு தெரியுது. அந்த அம்மா கண்ணீரோட புலம்புறது எனக்கு தெரியுது. இத்தனை வருஷமா வேதனைப்படுறது எனக்கு தெரியுது. புலம்புறாங்க, முட்டுறாங்க, மோது எல்லாம் எனக்கு தெரியும். எப்பா அவங்க கேட்ட எல்லாமே என்கிட்ட இருக்குப்பா, என்கிட்ட இருக்குப்பா. அப்புறம் ஏன் ஆண்டவரே செய்யல சொல்றாரு? எல்லாம் அழுவுறாங்க, ஆனா என் மேல அவங்களுக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்லப்பா அப்படிங்கிறாரு. இப்ப இந்த வசனத்துக்கு வேற என்ன அர்த்தமா இருக்கும் சொல்லுங்க? என்னவா இருக்கும் அந்த வசனத்துக்கு அர்த்தம்? அவர்களுடைய அவிசுவாசத்தினாலதான் அவர் அங்கே அநேக அற்புதங்களை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு இன்னைக்கு போறோம், இன்னைக்கு இந்த வீட்டுக்கு போறோம், இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கு போறோம், இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு போறோம். இந்த ஆராதனைக்கு போய் இந்த அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதையெல்லாம் சரியாக்கணும்னு பலிபீடத்தில் நிக்கிறாரு. பலிபீடத்தில் நின்று பாக்குறாரு. பார்த்த உடனே எப்பா நான் ரெடியா வந்துட்டேன், ஆனா நீங்க என்ன பண்ணல, இன்னும் ரெடியா ஆகலையே. சொல்றது புரியுதா? இந்த 13வது அதிகாரத்துல இந்த 58வது வசனத்துல அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அப்ப அநேக அற்புதங்களை செய்யவில்லைன்னா அவர் அநேக அற்புதத்தோட வந்திருக்கிறாரு, பிளானோட வந்திருக்கிறாரு. இந்த 16வது தேதி இந்த 16வது நாள் உபவாச ஜெபத்துல அவர் நிறைய அற்புதம் செய்யறதுக்காக வந்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இந்த 16வது நாள் உபவாச ஜெபத்துல வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அநேக அற்புதங்களை அவர் செய்ய போகிறார், செய்ய போகிறார், செய்ய போகிறார், செய்ய போகிறார், செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக அற்புதங்கள் நடக்க போகிறது, அநேக அற்புதங்கள். நான் இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பேசுறேன். ஏன் கடினமானதை ஏன் அசைக்க முடியவில்லை? அவ்விசுவாசம், நம்பிக்கை இல்லாத தன்மை. மிச்சம் ஒரு 5 காரியம் இருக்குது. நம்ம அடுத்த நாட்கள்ல நம்ம இதை பத்தி பார்ப்போம். நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம் பண்ண போறோம்னா, ஆண்டவர் எனக்குள்ள அவ்விசுவாசம் நீங்கணும் ஆண்டவரே. ஒருத்தர் ஜெபம் பண்றாரு. எப்படி தெரியுமா ஜெபம் பண்ற? ஆண்டவரே இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்குது, ஆனா என்னால நம்ப முடியல. என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஆமீன் சொல்லுங்களேன். சூப்பரான ஜெபம், அழகான ஜெபம் அது. என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கிறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவிசுவாசம் நீங்கிருச்சுன்னா அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும், அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். குடும்பத்துல மேன்மை உண்டாக ஆரம்பிச்சிடும், குடும்பத்துல கர்த்தருடைய வல்லமை செயல்பட ஆரம்பிச்சிடும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாய் இணைய ஆரம்பிச்சிடும், திருமண தடை மாற ஆரம்பிச்சிடும், பிள்ளி சூனிய வல்லமைகள் அழிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு விரோதமா எழும்பினுடைய ஆயுதங்களை கர்த்தர் முறித்து போட ஆரம்பிச்சிருவாரு. உங்க குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்க ஆரம்பிச்சிருவாரு. கீழ்ப்படியாத உங்க பிள்ளைகள் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவாங்க.
ஆண்டவரை அறிந்து கொள்ளாத உங்க கணவர் ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. உங்க கிராமத்துல வல்லமை செயல்பட ஆரம்பிச்சிடும். நீங்கள் அற்புதங்களும் அடையாளங்களுமாக